பிரிட்டன் பார்களில் குடிமகன்களின் கூட்டத்தால் அதிகரிக்கும் கொரோனா அச்சம். ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு பின் பிரிட்டனில் கடந்த ஜூலை 4ஆம் தேதி மதுபான கடைகள், பார்கள் திறக்கப்பட்டதால் அங்கு குடிப்பவர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. குடித்துவிட்டு வருபவர்களால் சமூக இடைவெளியை கடைபிடிக்க முடிவதில்லை எனவும், அதனால் அந்த பகுதிகளில் கொரோனா அச்சம் அதிகரித்திருப்பதாகவும் லண்டன் மாநகர போலீஸ் அமைப்பு கூறியுள்ளது. ஏற்கனவே ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட போது அரசு விதித்திருக்கும் கட்டுப்பாடுகளை மக்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஆனால் தற்போது அப்படியான சூழல் நிலவவில்லை. குடித்துவிட்டு வருபவர்களால் சமூக இடைவெளியை கடைபிடிக்க முடியாது என தற்போது தெளிவாகி இருப்பதாக லண்டனின் போலீஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் குடிமகன்களால் அமைதியான சாலைகள் பரபரப்பாக மாறுவதாகவும், சில இடங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு தாக்குதல்கள் நடந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் லண்டனின் பல இடங்களில் பெருந்திரளான மக்கள் அருகருகே அமர்ந்து மது அருந்துவது போன்ற புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற காரணங்களால் பிரிட்டனில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்குமா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் இழிவான முறையில் புதைக்கப்பட்ட சம்பவம் சீன ஊடகத்திலும் எதிரொலி. கடந்த வாரம் கர்நாடக மாநிலம் பெல்லாரி பகுதியில் கொரோனாவால் உயிரிழந்த 8 பேர்களின் உடல்கள் அம்மாநில சுகாதாரத்துறை ஊழியர்களால் மிகவும் இழிவான முறையில் புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. PPE கிட் எனப்படும் கொரோனா பாதுகாப்பு உடைகளை அணிந்துள்ள அந்த ஊழியர்கள் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடலை மிகவும் அநாகரிகமான முறையில் இழுத்து வந்து குழிக்குள் தள்ளிவிடும் அந்த காட்சிகள் காணொளி வெளியாகி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இறந்தவர்களுக்கு குறைந்தபட்ச மரியாதை கூட அளிக்காமல் அவ்வாறு புதைக்கப்பட்டது அவர்களின் இறப்பை கொச்சைப்படுத்துவது போன்ற செயல் என்றும், மனிதாபிமானமற்ற இந்த செயல் மன்னிக்க கூடியது அல்ல என்றும் பல்வேறு தளங்களில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்தன. மேலும் இந்த காணொளியின் உண்மை தன்மை உறுதி செய்யப்பட்ட பின்பு கர்நாடக அதிகாரிகள் பகிரங்க மன்னிப்பு கோரினர். நம் நாட்டில் மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த சம்பவம் நடைபெற்று 1 வாரம் ஆகியுள்ள நிலையில் தற்போது இது குறித்த செய்தி சீன ஊடகத்தில் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டிலிருந்து வந்து வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் பொது வெளியில் சுற்றிய நபரை கேரள காவல்துறையினர் விரட்டி பிடித்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். கடந்த 3 தினங்களுக்கு முன் சவுதியிலிருந்து ஒரு நபர் கேரள மாநிலத்தில் உள்ள சென்னீர்காரா எனும் தமது சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். இந்நிலையில் அவர் தனிமைப்படுத்திக் கொள்ளும் விதிகளை கடைபிடிக்காமல் தன் சொந்த ஊரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பத்தினம்திட்டா பகுதிக்கு வந்துள்ளார். மாஸ்கும் போடாமல் அலட்சியமாக பைக்கில் 10 கிலோமீட்டர் வந்த அவரை பத்தினம்திட்டாவில் போலீசார் நிறுத்தி விசாரித்துள்ளனர். அப்போது தன் பற்றிய தகவல்களை தெரிவித்துள்ளார். இதை கேட்ட காவல்துறையினர் அவரை திரும்பிச் செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். எனினும் அந்த நபர் காவலர்களிடமிருந்து தப்பித்து அருகில் இருந்த கடைக்கு சென்றுள்ளார். காவல்துறையினர் விரட்டி பிடித்து அந்த நபரை மீண்டும் திரும்பிச் செல்ல வலியுறுத்தினர். எனினும் அந்த நபர் ஒத்துழைக்காததால் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு PPE அணிந்து வந்த சுகாதார ஊழியர்கள் அந்த நபரை பிடித்து ஸ்ட்ரெச்சரில் வைத்து கட்டி மூலக்கொள்ளஞ்சேரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். கொரோனா நோயை குணப்படுத்த முறையான மருந்து கண்டுபிடிக்காத நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்த ஒருவரின் உடல் இரத்தத்தின் பிளாஸ்மா மூலம் மற்ற கொரோனா தொற்றுள்ள நோயாளிகளை குணப்படுத்த முடிகிறது என மருத்துவர்களால் கண்டறியப்பட்டு பலருக்கும் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்றிலிருந்து முழுவதுமாக குணமடைந்த ஒருவர் தனக்கு தொற்று குணமடைந்து 14 நாட்களுக்கு பிறகே பிளாஸ்மா தானம் அளிக்க முடியும். இந்த சிகிச்சைக்கு குழந்தை பெற்ற பெண்களால் பிளாஸ்மா தானம் அளிக்க முடியாது என மருத்துவர்களால் கூறப்படுகிறது. கர்ப்ப காலத்தில் பெண்களின் உடலில் மனித லூகோசைட் ஆன்டிஜன்களுக்கு எதிராக ஆன்டிபாடிகள் உற்பத்தியாகின்றன. கருவில் உருவாகும் குழந்தையின் இரத்த வகைக்கு ஏற்ப இந்த ஆன்டிபாடிகள் ஒவ்வொரு பெண்ணின் இரத்தத்தில் உருவாகும். அந்த பெண் எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறாரோ அத்தனை குழந்தைகளின் இரத்த வகைக்கு தகுந்தாற் போல் வெவ்வேறு வகையான ஆன்டிபாடிகள் உற்பத்தி செய்யப்படும். குழந்தை பிறந்த பின்னும் இவை அந்த பெண்ணின் இரத்தத்தில் இருக்கும். இதனால் குழந்தைக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் இந்த ஆன்டிபாடிகள் பிளாஸ்மா வழியாக மற்றொருவரின் உடலுக்குள் செலுத்தப்படும் போது யார் தானமாக பெறுகிறார்களோ அவர்களுக்கு உடலில் வீக்கம், அரிப்பு போன்ற ஒவ்வாமை ஏற்படலாம். குழந்தை பெற்ற ஒரு பெண் கொரோனா பாதிப்புக்குள்ளாகி அதிலிருந்து மீண்டிருக்கும் பட்சத்தில் அவரின் உடலில் கொரோனாவிற்கு எதிரான ஆன்டிபாடிகள் உருவாகி இருக்கும். இந்த ஆன்டிபாடிகளை பிளாஸ்மா வழியாக தொற்று உள்ள ஒருவருக்கு மாற்றும் போது ஏற்கனவே குறிப்பிட்ட HLA ஆன்டிபாடிகளும் சேர்ந்தே செல்லும். இதனால் தேவையில்லாத பக்க விளைவுகள் ஏற்படலாம். கொரோனா தொற்று உள்ளவர்கள் ஏற்கனவே நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருப்பவர்கள். இதனால்தான் குழந்தை பெற்ற பெண்களின் பிளாஸ்மா கொரோனா சிகிச்சைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என மருத்துவர்களால் கூறப்படுகிறது. உலக அளவில் கொரோனா பரவலால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் இந்தியா 3வது இடத்திற்கு வந்துள்ளது. தொற்று பரவலின் வேகமும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் கொரோனா நோயிடம் மத்திய அரசு தோல்வி அடைந்து விட்டதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.
மேலும் கொரோனாவை சமாளிக்க அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, பணமதிப்பிழப்பு கொள்கை, ஜிஎஸ்டி ஆகியவற்றை தொடர்ந்து கொரோனாவும் பாஜக அரசின் பெரும் தோல்வி பட்டியலில் இடம் பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த 3 முக்கிய தோல்விகள் குறித்து ஹார்வர்ட் பிசினஸ் பள்ளி எதிர்காலத்தில் ஆய்வு மேற்கொள்ளும் என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். முன்னதாக இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்தபோது தொற்று நோயை எதிர்த்து போராட பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மறுத்து வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனாவை தொடர்ந்து அமெரிக்காவில் தோன்றியுள்ள மற்றொரு மூளை தொற்று நோய். கொரோனா பாதித்த நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது அமெரிக்காவின் ஹில்ஸ்பாரா கவுண்டி பகுதியில் மிகவும் அரிய வகையாக காணப்படும் மனிதர்களின் மூளையை தின்னும் அமீபாவால் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதனை புளோரிடா மாகாண சுகாதாரத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். நெக்லேரியா ஃபவுலேரி எனப்படும் இந்த மிக நுண்ணிய அமீபா ஒரே ஒரு செல் மட்டுமே உடையது. இந்த அமீபா தண்ணீர் மூலம் மனிதர்களின் மூக்கு வழியாக உடலுக்குள் நுழைகிறது. இது மனிதருடைய மூளையில் தொற்று ஏற்படுத்தும் பட்சத்தில் உயிரிழப்பு ஏற்படும் வாய்ப்பே அதிகம். இந்த வகை அமீபா மிகவும் குளிர் அல்லாத நன்னீரில் மட்டுமே காணப்படும். மிகவும் அரிதாக காணப்படும் இந்த வகை தொற்று மனிதர்களிடம் இருந்து மனிதருக்கு பரவாது. 1962ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 37 பேர் மட்டுமே இந்த அமீபாவால் உயிரிழந்துள்ளனர். பெரும்பாலும் அமெரிக்காவின் தென்பகுதிகளில் தான் இந்த தொற்று பரவியுள்ளது. தற்போது ஹில்ஸ்பாரா கவுண்டி பகுதியில் இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளதை தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு புளோரிடா மாகாண சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களுக்கு குழாய் நீர் அல்லது வேறு எந்த ஒரு தண்ணீராக இருந்தாலும் மூக்கில் படாதவாறு பார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் போன்ற கோடை மாதங்களில் இந்த பாதிப்பு நிகழ்வது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த அமீபாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, குமட்டல், வாந்தி, கழுத்தில் இறுக்கம் போன்ற அறிகுறிகள் தென்படும். அதே சமயம் இந்த அமீபா தொற்று ஏற்பட்டவர்கள் பெரும்பாலும் ஒரு வாரத்தில் உயிரிழந்து விடுகிறார்கள். 2009 முதல் 2018 வரையிலான காலகட்டத்தில் நெக்லேரியா ஃபவுலேரி என்ற இந்த அமீபாவால் அமெரிக்காவில் 34 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 30 பேருக்கு அவர்களுடைய பொழுதுபோக்கு நீர்நிலைகளில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக வளைகுடா நாடான குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்களை வெளியேற்றும் வகையிலான சட்டத்துக்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. குவைத்தில் மட்டும் சுமார் 14 லட்சம் இந்தியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் அந்நாட்டில் உள்ள மொத்த மக்கள் தொகையான 48 லட்சம் பேரில் 34 லட்சம் பேர் வெளிநாட்டினர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று குவைத்தின் பொருளாதாரத்தை பெருமளவில் பாதித்துள்ளது. இதனால் உள்நாட்டு மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலான திட்டங்களை அந்நாட்டு அரசு முன்னெடுத்து வருகிறது. அந்த வகையில் குவைத்தில் உள்ள மொத்த வெளிநாட்டு மக்கள் தொகையான 70%ஐ 30%ஆக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் கடந்த மாதம் அறிவித்திருந்தார். இதனையடுத்து வெளிநாட்டு மக்களை வெளியேற்றும் வகையிலான புதிய சட்ட திருத்தத்தை அந்நாட்டு அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு தற்போது அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த சட்டம் மூலம் குவைத்தில் உள்ள ஏராளமான வெளிநாட்டவர்கள் கட்டாயமாக வெளியேற வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இதில் இந்தியர்கள் மட்டும் 8 லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியேறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குவைத் அரசின் இந்த முடிவுக்கு அங்கு பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் அனைவரும் தங்களது கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். பாரிஸ் லூவ்ரே அருங்காட்சியகம். உலகில் அதிகம் பார்வையிடப்பட்ட லூவ்ரே அருங்காட்சியகம் 4 மாதத்திற்கு பிறகு மீண்டும் திறக்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்றுநோய் காரணமாக 16 வாரங்கள் மூடப்பட்டிருந்த பாரிஸில் உள்ள லூவ்ரே அருங்காட்சியகம் கடந்த வாரம் மீண்டும் திறக்கப்பட்டது. இருப்பினும் அருங்காட்சியகத்தின் பெரும்பகுதி பார்வையிட முடியாத நிலையில் உள்ளது. லியோனார்டோ டாவின்சியின் மோனாலிசா மற்றும் லூவ்ரியின் மிகப்பெரிய தொல்பொருள் சேகரிப்பு போன்ற பிரபலமான இடங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். சமூக தொலைவு கடினமாக இருக்கும் பிற காட்சியகங்கள் மூடப்பட்டிருக்கும். இதனால் அருங்காட்சியகத்தின் கேலரிகளில் 1/3 பங்கு பொதுமக்களால் பார்வையிட முடியாது என்று அருங்காட்சியகம் தெரிவித்துள்ளது. டாவின்சியின் தலைசிறந்த படைப்புக்கு முன்னால் வழக்கமாக கூட்டமாக நின்று செல்ஃபி எடுப்பார்கள். செல்ஃபிக்கு வழக்கமான கூட்டத்தை தவிர்ப்பதற்காக பார்வையாளர்களை ஒருவருக்கொருவர் பாதுகாப்பான தூரத்தில் வைத்திருக்க தரையில் குறிப்புகளை நிறுவியுள்ளதாக அருங்காட்சியகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தை சுமூகமாகவும் பாதுகாப்பாகவும் நகர்த்துவதற்காக பிரான்சின் மன்னர்களின் பரந்த முன்னாள் அரண்மனையில் அமைந்துள்ள அருங்காட்சியகம் முழுவதும் அம்புகள் வைக்கப்பட்டுள்ளன. இது மீண்டும் இரட்டிப்பாக்க அனுமதிக்கப்படவில்லை என அருங்காட்சியகம் தெரிவித்துள்ளது. வைரஸ் பரவல் நெருக்கடி காரணமாக பாரிஸ் தனது அமெரிக்க சுற்றுலா பயணிகளை தவறவிடுகிறது. உலகிலேயே அதிகம் பார்வையிடப்பட்ட இந்த அருங்காட்சியகம் 4 மாதங்கள் பூட்டப்பட்டதில் டிக்கெட் விற்பனையில் $40 மில்லியன் இழந்துள்ளது. 2019ஆம் ஆண்டில் சுமார் 70% அருங்காட்சியகங்களில் 9.6 மில்லியன் பார்வையாளர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள். கொரோனா வைரஸ் வெடிப்பால் சுற்றுலா மற்றும் பயணம் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் லூவ்ரே இயக்குனர் 2020க்கான பார்வை இருண்டது என்று கூறினார்.
நாங்கள் எங்கள் பொதுமக்களில் 80% இழக்கிறோம் என்று அவர் கூறினார். கடந்த கோடையில் நாங்கள் 20% முதல் 30% வரை குறைந்து விடுவோம். ஒரு நாளைக்கு 4000 முதல் 10,000 பார்வையாளர்கள் வரை இது அதிகரிக்கும் என்றார். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பரவலின் தீவிரம் காரணமாக அமெரிக்கர்களுக்கான பயண தடை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் நடைமுறையில் உள்ளது. முன்னதாக லூவ்ரே மிகப்பெரிய பார்வையாளர்களை கொண்டிருந்தது. இந்த கோடை காலத்தில் அவர்கள் இல்லாததை இங்குள்ளவர்களால் உணர முடிகிறது. அருங்காட்சியகம் அதிக பிரெஞ்சு பார்வையாளர்களை ஈர்ப்பதன் மூலம் இந்த இழப்பை ஈடு செய்ய முயற்சிக்கும். 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பாரிஸ் ஒலிம்பிற்கு முன்னர் இதன் செயல்பாடுகளும் மற்றும் அதிகமான பார்வையாளர்களை இயல்புக்கு கொண்டு வருவதிலும் அதிக முயற்சிகளை எடுக்கும் என்று நம்பப்படுகிறது. வடக்கு பிரான்சில் உள்ள ஒரு ஏழை முன்னாள் சுரங்க நகரமாக லென்ஸ் இருந்தது. இங்குள்ள லூவ்ரின் புறக்காவல் அருங்காட்சியகத்தின் வெற்றியை கட்டியெழுப்ப முடியும் என்று இங்குள்ள மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். கொரோனாவை கட்டுப்படுத்த சிங்கப்பூர் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய தொழில்நுட்பம். கொரோனா வைரஸ் பரவ தொடங்கிய சில காலங்களிலேயே சிங்கப்பூர் வைரஸ் தொற்று பாதித்தவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் விதமாக நாட்டில் திறன்பேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் பெரும் பயன் கிடைத்த நிலையில் தற்போது சிங்கப்பூரில் மற்றும் ஒரு புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கைக்கடிகாரம் அளவுக்கு மட்டுமே இருக்கும் ட்ரேஸ் டுகெதர் டோக்கன்ஸ் என்ற இந்த புதிய தொழில்நுட்ப சாதனத்தை சிங்கப்பூர் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பத்திற்கு திறன்பேசி தேவையில்லை என்பதும் மேலும் இந்த செயலியை தனியாக நிறுவ தேவையில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் வெளியே செல்லும் போது அவர்களின் கைகளிலோ அல்லது சட்டை பைகளிலோ எளிதாக எடுத்துச் செல்லக்கூடிய இந்த சாதனத்தை ஒரு முறை மின்னேற்றம் செய்தாலே 9 மாதங்கள் வரை பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த உருவாக்கியுள்ள இந்த தொழில்நுட்பம் சிறந்த தொழில்நுட்பம் என்று கூறிவிட முடியாத நிலையிலும் கூட இது வைரஸ் பரவலை தடுக்கும் மற்றொரு முயற்சியாக கருதப்படுகிறது. முதல் கட்டமாக திறன்பேசி வசதிகளை உபயோகிக்க தெரியாத தொற்று எளிதில் பாதிக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த சாதனம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சாதனத்தை பெறுபவர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் அலைபேசி எண்ணை வழங்க வேண்டும். இந்த சாதனத்தை உபயோகித்து வருவதற்கு ஒருவேளை தொற்று உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அவர்கள் இந்த சாதனத்தை சுகாதாரத்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த சாதனத்தில் கிடைக்கப்பெறும் தரவுகளின் அடிப்படையில் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களிடம் தொடர்பில் இருந்த மற்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படும். உலக நாடுகளில் முதன்முறையாக சிங்கப்பூர் அரசாங்கம் தான் நாடு தழுவிய அளவில் கொரோனா தொற்று பரவலை கண்காணிக்கும் செயலியை அறிமுகப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் கொரோனா பாதிப்பில் உலக நாடுகளில் அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியா 2வது இடத்தில் இருக்கிறது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 22,510 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஒரே நாளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 49,458 இருந்தது. ஒட்டுமொத்த கொரோனா பாதிப்பில் ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது. ஒரு நாள் கொரோனா மரணங்களில் இந்தியா 2வது இடத்தில் இருக்கிறது. உலக நாடுகளில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1,18,00,000 நெருங்கி வருகிறது. இதுவரை உலக அளவில் சுமார் 5,40,000 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். பிரேசிலில்தான் ஒரே நாள் கொரோனா மரணங்கள் மிக அதிகமாக இருந்தது. தற்போது இந்தியாவில் கொரோனாவால் ஏற்படும் ஒரே நாள் மரண எண்ணிக்கை அதிகமாகியுள்ளது. இந்தியாவில் மகாராஷ்டிரா, தமிழகம், டெல்லி போன்ற இடங்களில் கொரோனா மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. மற்ற மெட்ரோ நகரங்களை விட கடந்த 3 நாட்களாக பெங்களூருவில் கொரோனா பரவல் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் எப்போதும் இல்லாத அளவாக கடந்த ஞாயிறு அன்று 1235 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. அங்கு தொடர்ந்து 4 நாட்களாக வைரஸால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 900க்கும் அதிகமாக உள்ளது. இதனால் கடந்த 3 நாட்களில் மட்டும் பெங்களூரில் பதிவாகும் பாசிட்டிவ் கேஸ்கள் 15.7% அதிகரித்துள்ளது. பெங்களூரில் வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் மிக குறைவாக உள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாத யூனியன் பிரதேசமாக லட்சத்தீவுகள் இருந்து வருகிறது. இந்தியாவின் மிகச்சிறிய யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுகளில் சுமார் 64,000 பேர் வசித்து வருகின்றனர். 36 குட்டித்தீவுகளின் கூட்டமான லட்சத்தீவுகளில் இதுவரை ஒரு கொரோனா தொற்று பாதிப்பு கூட பதிவாகவில்லை. முறையான கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக லட்சத்தீவு கொரோனாவிலிருந்து தப்பித்துள்ளது. கொரோனா ஆபத்து கட்டத்திலிருந்து மீண்டு விட்டதா மலேசியா? மலேசியாவில் இதுவரை கொரோனா தொற்றால் 8,668 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 8,476 பேர் முழுமையாக குணமாக்கி வீடு திரும்பியுள்ள நிலையில் இதுவரை அங்கு 121 பேர் பலியாகி உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக மலேசியாவில் கொரோனாவால் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவலை மலேசிய சுகாதார அமைச்சகத்தின் பொது ஆணையர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா உறுதிப்படுத்தியுள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசும்போது கடந்த 22 நாட்களாக கொரோனாவால் மலேசியாவில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. எனவே கொரோனாவை மலேசியா வெற்றிகரமாக சமாளித்துள்ளது என்று கூறியுள்ளார்.
மேலும் கொரோனா பாதிப்பு குறைந்துள்ளதாக கூறப்பட்ட நாடுகளில் தற்போது இரண்டாம் அலையாக மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இத்தகைய நிலை மலேசியாவில் ஏற்படாமல் தடுப்பதற்கு மக்கள் அரசு கூறியுள்ள விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தற்போதைய நிலவரப்படி மலேசிய மருத்துவமனைகளில் 71 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் 2 மட்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மலேசிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கிறது. அதேபோல் கடந்த சில தினங்களாகவே மலேசியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கில் பதிவாகி வருவது குறிப்பிடத்தக்கது. தரவு நிர்வாகத்தில் கவனம் செலுத்த இந்தியாவிற்கு ஹூ அறிவுரை. கோவிட்-19க்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியாவின் முயற்சிகளை ஹூ பாராட்டியது. மேலும் தரவு நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறுகிறது. கோவிட்-19ஐ கையாள்வதில் இந்தியாவின் முயற்சிகளை உலக சுகாதார நிறுவனம் பாராட்டியுள்ளது. ஆனால் தொற்று நோயிலிருந்து தோன்றும் தரவு மேலாண்மை குறித்தும் நாடு கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவின் பெரிய சவால்கள் அதன் மக்கள் தொகை, புவியியல் பன்முகத்தன்மை மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பல தொற்று நோய்கள் பரவி கொண்டிருக்கின்றன. நோய் அறிதல்களை மேம்படுத்துதல் மற்றும் அளவிடுதல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் நாட்டை திறத்தல் போன்ற முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்த இந்திய அரசாங்கத்தின் வலுவான அரசியல் தலைமையை உலக சுகாதார அமைப்பு பாராட்டியது. ஹூவின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் இந்திய அரசு ஆரம்பத்தில் இருந்தே மிகவும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மற்றும் ஹூ பரிந்துரைகளின் அடிப்படையில் ஜனவரி மாதத்திலேயே சில நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இன்று இந்தியா ஒரு நாளைக்கு 1 லட்சம் சோதனைகளை செய்து வருகிறது. இப்போது இந்தியா சோதனை கருவிகளை உருவாக்கி வருகிறது. கடந்த 2 மாதங்களில் இது தன்னிறைவு பெற்றது என்பது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சாதனையாகும். இருப்பினும் தரவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். இதன் மூலம் தரவை பார்ப்பதற்கு முறையான அணுகுமுறையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மொத்த வழக்குகள் மற்றும் இறப்புகளின் எண்ணிக்கையில் நாங்கள் கவனம் செலுத்த தொடங்குகிறோம். தரவை எவ்வாறு புகார் அளிக்கிறீர்கள் என்பதில் ஒருவிதமான தேசிய வழிகாட்டுதல்கள் இருக்க வேண்டும். எல்லோரும் வெவ்வேறு வழிகளில் தகவல்களை புகார் அளிக்கிறார்கள் என்று அவர் கூறினார். உலக சுகாதார நிறுவனம் அரசாங்க மதிப்பீடு செய்ய பயன்படுத்தக்கூடிய சில அளவுகோல்களை பரிந்துரைத்துள்ளது. தொற்று நோய் இருக்கும் இடத்தில் ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் நோயின் தொற்று நோய், அதாவது 1 மில்லியன் மக்கள் தொகைக்கு எங்கே என்ன வழக்குகள் உள்ளன. இவை அனைத்தும் சோதனைகளை பொறுத்தது. நோய் குறித்து சோதனை செய்யாவிட்டால் பாதிப்பை கண்டுபிடிக்கப் போவதில்லை. வழக்கை புகார் அளிப்பது மட்டும் போதாது. எத்தனை சோதனைகள் செய்யப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக சோதனை நேர்மறை விகிதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 5% குறைவாக இருக்க வேண்டும். நோய் கண்காணிப்பின் நேர்மறையின் சதவீதத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ILI கண்காணிப்பு 5% குறைவாக இருக்க வேண்டும். பின்னர் இரட்டிப்பாகும் நேரத்தை கண்காணிக்க வேண்டும் என்று டாக்டர் சுவாமிநாதன் கூறினார். எனவே எண்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தொற்று நோயியல் எவ்வாறு நடக்கிறது என்பது போன்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மேலே செல்கிறதா அல்லது கீழே செல்கிறதா அல்லது அது ஒரு சமநிலையில் இருக்கிறதா என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்று ஹூ தலைவர் கூறினார். இந்தியாவில் பொது சுகாதார திறன்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் சுவாமிநாதன் ஒவ்வொரு வழக்கிற்கும் எத்தனை தொடர்புகள் கண்டறியப்படுகின்றன, அவற்றில் எத்தனை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன, எந்த காலத்திற்குள் உள்ளன என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்றார். மேலும் இதனை 48 முதல் 72 மணி நேரத்திற்குள் அதை செய்ய முடிந்தால் அது மட்டுமே உதவியாக இருக்கும். 10 நாட்களுக்கு பிறகு தொடர்பை கண்டுபிடிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இது மிகவும் தாமதமானது. வழக்குகள் கண்டறியப்பட்டவுடன் தொடர்புகளை கண்டறிய வேண்டும். மேலும் கண்டுபிடிக்கும் தொடர்புகளின் எண்ணிக்கை நீங்கள் தனிமைப்படுத்துதலில் அதிக எண்ணிக்கையில் வைக்கலாம். இது எங்கள் பொது சுகாதார அமைப்பு எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை இது காட்டுகிறது. எங்கள் மருத்துவ கவனிப்பில் மற்றொரு அளவுகோல் என்னவென்றால் லேசான கடுமையான நிகழ்வுகளுக்கான படுக்கை திறன் என்ன, ICU ஆக்கிரமிப்பு என்ன, பின்னர் இறப்பு விகிதம் என்ன என்பதை அறிந்து கொள்வது. இறப்பு 2ஐயும் பின்பற்றுவதால் இறப்பை சரியாக கணக்கிட வேண்டும். அதற்கு நீங்கள் 3 வாரங்கள் ஆக்கிரமித்துள்ளீர்கள். நீங்கள் 2 வாரங்களுக்கு முன்பு இருந்த வழக்குகளின் எண்ணிக்கையாக இருக்க வேண்டும் என்றல்ல, இறப்புகளின் எண்ணிக்கை மற்றும் வகுப்புகளின் எண்ணிக்கையாக இருக்க வேண்டும். இது உண்மையில் உங்கள் இறப்பு விகிதம் மற்றும் வழக்கு இறப்பு விகிதத்தை பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார். சமூகத்தில் ஆன்டிபாடிகளின் பரவலை கண்டறிய தொற்று நோயியல் அளவுருக்கள் போக்கை அறிய அவசியம். ICMR சராசர்வே செய்ததை போல மக்கள் தொகை எவ்வளவு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அவ்வப்போது செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் சுவாமிநாதன் கூறினார். அவர் மேலும் கூறுகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்க வேண்டிய அளவுகோல்களின் டேஷ்போர்டு தங்களிடம் இருக்க வேண்டும். மேலும் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை கண்காணிக்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இது உதவுகிறது. இது மாநிலங்கள் முழுவதும் தரவை ஒப்பிட்டு பார்க்கவும் உதவுகிறது. மேலும் அந்த மாநிலங்களுக்கு அரசாங்கம் அதிக வளங்களை வழங்க முடியும். படுக்கை பற்றாக்குறை, ICU போன்றவற்றை போலவே இது பலப்படுத்துகிறது. தவிர மாநிலங்களும் ஒருவருக்கொருவர் உதவலாம். ஐரோப்பாவில் இது எவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என டாக்டர் சுவாமிநாதன் விளக்கினார்.
பிரான்சில் படுக்கைகளின் கடுமையான பற்றாக்குறை இருந்தபோது அரசாங்கம் உண்மையில் பிரான்சில் இருந்து நோயாளிகளை ஐசியு பராமரிப்புக்காக ஜெர்மனிக்கு மாற்றியது. மாநிலங்களும் ஒருவருக்கொருவர் உதவக்கூடும். எனவே இந்த வகையான நெறிமுறையை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஏனெனில் கோவிட்-19 நீண்ட நேரம் தங்கப் போகிறது என்று அவர் கூறினார். சுகாதார அமைப்பு மற்றும் சேவைகளையும் வழங்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். நாட்டில் வேறு உடல்நல பிரச்சனைகளும் இருப்பதால் கோவிட்-19 மட்டும் நாம் கவனம் செலுத்த முடியாது. இல்லையெனில் காசநோய் போன்ற சுகாதார பிரச்சனைகள், தட்டமை போன்ற தடுப்பூசி தடுக்கக்கூடிய நோய்கள், நிறுவன பிரசவங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சைகள் மற்றும் மறுவாழ்வு ஆகியவை கோவிட்-19 விட மோசமடையக்கூடும். எனவே அந்த விஷயங்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். மேலும் சுகாதார அமைப்பின் திறனை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் கூறினார்.